ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டேக் அவுட். இந்த டாப்பிக்கில் நம்ம பார்த்தீங்கன்னா ஜியோ சிம்முக்கான ஒரு நியூ ஏபிஎன் ட்ரிக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கம் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் தட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஏபிஎன் ட்ரிக் வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ கூடிய விரைவில் மேக் பண்ணப்படும். ஓகே, நான் உங்களுக்கு லைவ் ப்ரூஃபையும் காட்டுறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஜியோ சிம்மோட டவுன்லோட் எம்பிபிஎஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 116.9 எம்பிபிஎஸ் ஸ்பீடாகவும், அப்லோட் எம்பிபிஎஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 5.71 எம்பிபிஎஸ் ஸ்பீடாகவும் இருக்குது. இதே போல் உங்களோட இன்டர்நெட்டும் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யணும்னா அந்த ஸ்டெப்பை மறக்காமல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் மொபைல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜியோ சிம்மை ஃபர்ஸ்ட் லாட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அதில் அக்சஸ் பாயிண்ட் நேம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை தான் நம்ம ஷார்ட்டாக ஏபிஎன் சொல்லுவோம். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே உங்களுக்கு ஏபிஎன் இருந்தால் அதை ரீசெட் பண்ணும். ரீசெட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு 3 டாட் இருக்கும், அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ரீசெட் அக்சஸ் பாயிண்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணிக்கோங்க. சில பேர் மொபைலில் அந்த ஆப்ஷன் மேலே இருக்கும், இல்லை சில பேர் மொபைலில் கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரீசெட் பண்ணிக்கோங்க. ரீசெட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம புது ஏபிஎனை க்ரியேட் பண்ண முடியும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நேமில் பார்த்தீங்கன்னா ஜியோவில் ஜேன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. ஜேஐஓ ஜியோ ஸ்பேஸ் 4G 4ன்னு டைப் பண்ணிட்டு ஜீன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎனில் பார்த்தீங்கன்னா ஜேன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. ஜியோ ஸ்பேஸ் ஸ்பீட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஸ்பீடில் எஸ்என்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. SPEED ஸ்பீட். ப்ராக்ஸி நாட் செட், போர்ட் ஆல்சோ நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா ஜியோ 4G ஸ்பீட் பாட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஜியோவில் ஜேன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. ஜேஐஓ ஜியோ ஸ்பீடுக்கு எஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. SPEED ஸ்பீட் பாட். ஜியோ ஸ்பீட் பாட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் நாட் செட். நெக்ஸ்ட்டு சர்வரில் பார்த்தீங்கன்னா www.google.com டைப் பண்ணிக்கோங்க. GOOGLE google.com. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா MMSC நாட் செட், MMS ப்ராக்ஸி நாட் செட், MMS போர்ட் ஆல்சோ நாட் செட். MCC MNC இது ஏரியா கோட் எனக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதில் எந்த கன்ஃபியூஷனும் தேவையில்லை, அது சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் டைப்பில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது PAPRCHAPன்ற லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎன் டைப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் DEFAULT டிஃபால்ட் SUPL NET அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய பேர் கமாக்வல் ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க, அதனால் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் SUPL NET. ஏபிஎன் ப்ரோட்டோக்காலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6 சூஸ் பண்ணிக்கோங்க. ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்கால்லையும் லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6 சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஆப்ஷன், இது பேர். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நாட் ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும், இல்லை சில மொபைலில் அன்ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும். அதை அன்டிக் பண்ணிக்கோங்க. அன்டிக் பண்ணிட்டு LTEலேருந்து GPRS வரையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு 8 ஆப்ஷன் LTE, HSPAP, HSPA, HSUPA, HSDPA, UMTS, EDG, லாஸ்ட் ஒன் GPRS. இந்த 8 ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் NR அண்டு GSMன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 10 ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இந்த 10 ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் அப்படி தான் ப்ராப்பராக வேலை செய்யும். இதில் எதனா நீங்கள் ஆப்ஷனை மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வேலை செய்யாது. இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎனை சேவ் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் மொபைலில் கீழே மோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் ஆர் டன் இருக்கும், இல்லை சில பேர் மொபைலில் மேலே டிக் மார்க்கோ இல்லை டன்னோ இருக்கும். எனக்கு டன் இருக்குது, நான் கிளிக் பண்ணிக்கிறேன். டன் கிளிக் பண்ணேன், நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஜியோன்னு ஒன்று இருக்குது, ஜியோ 4Gன்னு ஒன்று இருக்குது. நம்ம கிரியேட் பண்ணது செகண்ட் ஒன்றா இருக்குது, ஜியோ 4G. ஜஸ்ட் அது ஒன் டேப் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் இன்டர்நெட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இந்தமாரி சின்னதாக கலரும் சேஞ்ச் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மறக்காமல் உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலோட இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் இன்டர்நெட் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருந்ததுனோ இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.